ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم وكان الله عليما حكيما. قال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطائين التوابون. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பேச்சாற்றலை கொடுத்து அந்த மனிதனை உங்கள் முன் பேச வைத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வெளிச்சவற்றை வலுவாமல் நழுவாமல் பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து இந்த உலகத்தில் மனிதனாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான். எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது இஸ்லாம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் இஸ்லாம் மார்க்கம். அதில் அல்லாஹ் பாவத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் எந்தெந்த பாவத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் இந்த நரகத்தில் புகழ்ந்து விடுவீர்கள், அப்படி நீங்கள் செய்தாலும் அதற்கான வழியையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم وكان الله عليما حكيما. எவர் ஒருவர் பாவம் செய்துவிட்டு தன் அறியாமையால் பாவம் செய்துவிட்டு ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்வின் பக்கம் சென்றால் அல்லாஹ் அவரை மன்னிப்பது அல்லாஹ்வின் மீது கடமை என்பதாக குர்ஆனில் உள்ளது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவன் பாவம் செய்துவிட்டு ரப்பின் முன்னால் கையேந்தி நின்றால் அவன் சொல்கிறான், யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். என்பதாக அந்த மனிதன் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், உன்னை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கிறான் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறாயா? நான் உன்னை மன்னித்து விட்டேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மீண்டும் அந்த அடியான் மறுபடியும் அந்த பாவத்தை செய்துவிட்டு மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் செல்கிறான், யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக கூறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறாயா? நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மூன்றாவதாக மீண்டும் அந்த மனிதன் அதே பாவத்தை செய்துவிட்டு ரப்பு முன்னாடி வந்து நிற்கிறான். அல்லாஹ் போது சொல்கிறான், நீ எத்தனை முறை பாவம் செய்து வந்து நின்றாலும் அத்தனை முறையும் நான் உன்னை மன்னிக்க தயாராக உள்ளேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வின் இரக்கம் மிகப்பெரியது. அல்லாஹ் ஃபிரௌனை மன்னிப்பதற்கு கூட தயாராக இருந்தான். அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம், இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், ஃபிரௌனிடத்தில் சென்று அவனை அழைப்பு பணி செய்யுங்கள், அவனை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள். ஃபிரௌன் எவ்வளவு பெரியவன்! அவன் என்ன சொன்னான்? நான் தான் ரப் என்பதாக சொன்னான். அப்படிப்பட்ட கொடுங்கோலனை கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருந்த போது அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டானா என்ன? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. 99 கொலைகள் செய்த ஒருவர் 99 கொலைகள் செய்த ஒருவர் தௌபாவிற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதனிடம் கேட்கிறார், நான் இந்த 99 கொலைகளை செய்துவிட்டேன், எனக்கு தௌபா கிடைக்குமா என்பதாக கூறுகிறார். அவர் சொன்னார், 99 கொலைகளை செய்து விட்டாயா, உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக அவரை திட்டியவுடன் அவரையும் கொன்றுவிட்டு 100ஆவதாக ஆகிவிட்டது.
மீண்டும் ஒரு இடத்தில் செல்கிறார், சென்று கொண்டே இருக்கிறார். ஒருவர் வருகிறார், இந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், இந்த இடத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள், அந்த சூழ்நிலையில் பாவத்துடைய சூழ்நிலையில் இருக்க வேண்டாம், வேறு இடத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக சொன்னவுடன் அவர் தௌபாவிற்காக அவர் ஒரு பாறையை நோக்கி செல்கிறார். வெளியிலேயே அவருக்கு மரணம் நிகழ்கிறது. 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒன்று ரஹ்மத்துடைய மலக்கு, இன்னொரு அதாபு கெட்ட ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு. இருவருக்கும் மத்தியில் யார் இவர் ரூஹை வாங்குவது என்பதாக சந்தேகம். அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர் எவ்வளவு தூரம் பாவம் செய்வதற்காக சென்றார்களோ அதை ஒரு பக்கம் அலங்கள், இன்னொரு புறம் அவர் தௌபாவிற்காக நடந்த தூரத்தை அலங்கள் என்பதாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதில் நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில் அந்த மலக்கு, ரஹ்மத்துடைய மலக்கு, அவரோட ரூஹை வாங்கிவிட்டார். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அவர் பாவத்திற்காக சென்ற அந்த தூரத்தை அல்லாஹ் சுருக்கி விட்டான். அல்லாஹுடைய இரக்கத்தை பாருங்கள். 70 தாயுடைய இரக்கமுடைய ரப்பு நம்மை மன்னிப்பதற்கு தயாராக உள்ளான். இன்னொரு சம்பவம், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவரை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அதற்கு ஒரு உதாரணம், ஒரு மனிதர் பாலைவனத்தில் செல்கிறார். தனது ஒட்டகத்தில் அனைத்து சுமைகளையும், அவர் சாப்பிடுவதற்கு சாப்பாட்டையும் தண்ணியையும், அவர் வாழ்வதற்குள்ள அனைத்து தேவையும் அதிலே வைத்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார். வழியில் உறங்குகிறார். விழித்து பார்த்தால் அந்த ஒட்டகத்தை காணவில்லை. எந்திரித்து அங்கு இங்கேயும் தூங்கி எழுந்தவுடன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒட்டகம் கிடைக்கவே இல்லை. இறுதியாக நாம் அவ்வளவுதான் இறக்கப் போகிறோம் என்பதாக ஒரு மரத்தடியில் சென்று படுக்குகிறார். உறங்கி மறுபடியும் மீண்டும் எந்திரிக்கிறார். அந்த ஒட்டகம் அவர் கண்முன் நிற்கிறது. அந்த ஒட்டகத்தை பார்த்து அவர் சொன்னார், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்பதாக சந்தோஷத்தில் மாற்றி கூறிவிட்டார். அதை விட அல்லாஹ், ஒரு மனிதன் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு வருபவனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர், அவர் கேட்கிறார், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களையும் நபிமார்கள் கூட இருப்பவர்களையும் அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் கூறியும் நபியாக இருந்தும் அல்லாஹ்வுடைய நண்பனாக இருந்தும் அவர் துஆ கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே. அந்த பயம் நம் யாருக்காவது இருக்கிறதா? தனிமையில் பாவம் செய்கிறோமே, அந்த பயம் நம் யாருக்கும் இல்லை. அடுத்ததாக தௌபாவுடைய விதிமுறை என்ன தெரியுமா? தௌபாவுடைய விதிமுறை 3. 1, அந்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். 2வது, அந்த பாவத்தை நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் என்பதாக உறுதி இருக்க வேண்டும். 3வது, மனம் உருகி அந்த ரப்பிடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக மன்னிப்பான் அந்த பாவத்தை. மேலும் அல்லாஹ் கூறுகையில், அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்பிரூனஹு வல்லாஹு கஃபூருர் ரஹீம், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருபவர்கள் உண்டா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோர மாட்டார்களா என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் மன்னிக்க தயாராக உள்ளான். நாம் மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிக்க தயாராக உள்ளான். நாம் பாவ மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. மேலும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ, விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும். அந்த சொர்க்கத்தின் விசாலம் வானம் பூமியை விட மிக பெரியது. அது இறையச்சம் உடையவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் அழைக்கின்றான், வஸாரிஉ, விரைந்து வாருங்கள். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக உள்ளான். மேலும் அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனிதர் விபச்சாரம் செய்து விட்டார். நபியிடத்தில் வந்து சொல்கிறார், நபியே, நான் இந்த மாதிரி விபச்சாரத்துடைய பாவம் செய்து விட்டேன் என்பதாக கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். உடனே அவர் அழுது கொண்டே சென்று விட்டார். ஒரு வாரம் சரியாக சாப்பிடவில்லை. அந்த மனிதர் தூங்கவில்லை. சுஜூதிலே விழுந்து கிடந்தார். அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருந்தார். ஒரு வாரம் கழித்து
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள், நபியிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் அகில உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபிதானே, நீங்கள் ஏன் முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள்? அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான், அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான், அவரிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக கூறினார்கள். அல்லாஹ் மன்னிக்க முடியாத, அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மட்டும்தான். அந்த இணை வைப்பதும் எப்படி என்றால், அவன் அந்த வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைத்து அதுக்கப்புறமும் கலிமா இல்லாமல் மௌத்தாவதுதான். அதை தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் வாழும் காலத்தில், அந்த மனிதன் வாழும் காலத்தில் இணை வைத்து கொண்டு இருந்தும் அவர் முஸ்லீமாக மாறி திரும்பி தௌபா செய்தால் அதையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக உள்ளான். எனவே நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆ செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.